உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புனித ரமலானை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் சித்திக் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா அரிசி, புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி தென்காசி காட்டுபாபா பள்ளி அருகில் உள்ள மண்டல துணை செயலாளர் சித்திக் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்டோருக்கு பித்ரா அரிசி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் முகமது அலி, தென்காசி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், செய்தி தொடர்பாளர் சந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் எஸ்ரா டேனியல், விவேக், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் வெற்றி செல்வி, கலை இலக்கிய பேரவை தமிழ்செல்வன், சண்முக சுந்தரம், முத்துக்குமார், பாஸ்கர், முகமது ஃபைசல், இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக மத்திய மாவட்ட பேரவை சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் நேரு நகர் பகுதியில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவருமான ரமேஷ் கர்ணா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நோன்பு திறந்து இஸ்லாமிய பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார். முகமது உமர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ராஜசேகர், தமிழ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார், மாவட்ட நிர்வாகி அப்துல்லா, விசிக தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், மாநில நிர்வாகிகள் சேகர், ராமச்சந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் தினகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் முஸ்தபா மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் முஸ்லீம் யூத் திலீப் ஒருங்கிணைப்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியின் நகர தலைவர் அன்வர் அலி தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழுகை செய்து நோன்பு திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் செந்தில்குமார், கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜக்கரியா, மாநில துணை செயலாளர் அப்துல் ரஹ்மான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்பொலி, காங்கிரஸ் கட்சியின் சிதம்பரம் நகர தலைவர் மக்கின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட ஜே நகரில் கடந்த 1993 இருந்து 1994 25 காங்கேயம் தனி தாசில்தார் மூலமாக இலவச வீட்டுமனை இல்லாத சுமார் 65 தாழ்த்தப்பட்ட அருந்ததியினர் சமூகத்தினருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அந்த இடத்தில் தாழ்த்தப்பட்ட அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்த 30 குடும்பங்கள் வீடு கட்டி சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களது பெயருக்கு இதுநாள் வரை பட்டா மாறாமல் இருந்து வருகிறது. இதனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் தாழ்த்தப்பட்ட அருந்ததியினர் அவரவர் பெயரில் பட்டா வழங்கி உதவிடுமாறு தாராபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருப்பூர் கிழக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ஆற்றல் அரசு, விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் முத்தமிழ்வேந்தன், தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார், மகளிர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த விஜய் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக போராடி வரும் நமது எலிசனுடைய ஆணைக்கிழமை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட ஜே நகரில் கடந்த 1993-94 காலகட்டங்களில் 65 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட பட்டாவில் ஒரு 30 பட்டாதாரர்கள் பயனாளிகள் அந்த இடத்திலே குடியிருக்காமல் மாற்று இடத்துக்கு சென்று விட்டார்கள். அந்த இடம் காலியாக இருந்தபடியால் வீடு இல்லாத தாழ்த்தப்பட்ட அறுதி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அந்த காலி இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து அங்கு வீடுகள் கட்டி குடும்பத்துடன் குடியிருந்து கடந்த 20 ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறார்கள்.
இந்த குடியிருந்து வரும் இந்த 25 குடும்பத்தார்களுக்கு அரசு மூலமாக இலவச வீட்டுமனை பட்டாவை ஏற்கனவே வழங்கிய பட்டாவை ரத்து செய்துவிட்டு குடியிருக்கக்கூடிய நபர்கள் பெயருக்கு பட்டா வழங்கிடுமாறு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரை நாங்கள் இன்று மனு கொடுத்து பேசியுள்ளோம். அதன் அடிப்படையில் துணை வட்டாட்சியர் அவர்கள் இதனை ஆய்வு செய்து உடனடியாக சம்பந்தப்பட்ட 25 பயனாளிகளுக்கு உடனடியாக பட்டா அவர்கள் பெயருக்கு பட்டா வழங்குவதாகவும் அல்லது இணையவழி பட்டா வழங்குவதாகவும் ஆய்வு செய்து முடிவெடுத்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ள அடிப்படையில் நாங்கள் உதவி செலுத்தக்கூடிய தோழர்களும் சம்பந்தப்பட்ட ஜே நகர் பொதுமக்களும் ஒன்றிணைந்து மனு கொடுத்துவிட்டு அவர்களிடம் வீட்டு சென்றுள்ளோம். உடனடியாக அரசு அந்த மக்களுக்கு அதிக கவனம் செலுத்தி குடியிருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அவர்கள் பெயருக்கு பட்டா வழங்கிட வேண்டும் அல்லது இணையவழி பட்டா வழங்கிட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக சென்னை கோயம்பேட்டில் கட்டமைப்பு தீர்மான கூட்டம் நடைபெற்றது. தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாலசிங்கம், இலக்கடை செல்வராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். இதில் கோயம்பேடு கௌதமன், இளைய பெருமாள், கருப்பையா, மிக்சர் கடை செல்வராசு, ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோயம்பேடு தொழிலாளர் விடுதலை முன்னணி கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. அது நிர்வாக சீரமைப்பு செய்கிற பணியை தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த நிர்வாக சீரமைப்பு பணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளவன் தலைமையில் இன்றைக்கு கோயம்பேட்டு தொழிலாளர் விடுதலை முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து முன்னணி நிர்வாகிகளும் வியாபார சங்கத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றனர். இந்த தொழிற்சங்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கோயம்பேடு தொழிலாளர்களுடைய சங்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு குழு வருகிற 30ஆம் தேதி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் கூடி மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளவன், துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, தம்பி பேரறிவாளன், நான் உட்பட 15 பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி அடுத்த கட்டமாக அடுத்த செயல் திட்டங்களை உருவாக்குவதற்காக அதற்கான பரிந்துரைகளை செய்ய வேண்டும். அந்த பரிந்துரைகளை தலைவர் எழுச்சி தமிழிடத்திலே கொண்டு சேர்த்து அதன் அடிப்படையிலே முடிவு காண வேண்டும் என்பதற்காக இந்த ஒருங்கிணைப்பு குழு இன்றைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,